நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்னா டெட் ரைவ் எண்ட்லெஸ். ஸோ தட் வாங்க நம்ம கேம்குள்ளே போய்க்கலாம். மெச்சூரிட்டி வந்து மாடரேட் 28,000 பேர் ஆக்டிவ்ல இருக்காங்க. ஸோ தட் இப்படி தான் விளாடணும். டுட்டோரியல் அவங்களே காமிப்பாங்க. ஸோ தட் நம்ம இப்போ கேம்குள்ளே போகலாம். Endless RCM games. பான்ஸ் வச்சிருக்கேன், உங்களுக்கே பார்த்தா தெரியும். இதை வச்சு நம்ம கிளாஸ் வாங்கலாம். நான் இப்போ மைனர் கிளாஸ்ல இருக்கேன். 4 ஃபர்ஸ்ட் முடிச்சதுனால நம்ம வந்து சிங்கிளா டபுள் போடுவோம். எவனோ வரும் நினைக்கிறேன். வாடா வாடா போய் ஆர்மர்டு ட்ரெயினா சர்வைவலிஸ்ட். மை காட், என்ன பேச யாருமே இல்லை இந்த சர்வரில். யாருமே இல்லை, எல்லாரும் விளாண்டுருக்காங்க போல. சரி, நம்மளாவும் இருக்கிறதுனால தான் அந்த கோல்டு பாரை வச்சு நம்ம 50 rupees எடுத்துக்கலாம்ல. இது வந்து எனக்கு 2 கோல் கிடைக்கும் கிளாஸ் ஐட்டம்ஸ்ல. ஓபன் பண்ணா உங்களுக்கே தெரியும். ஓபன் என்னாச்சுன்னு தெரியல. ஓபன் ஸ்டோர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இப்போ நம்ம கோல்டு பார் ஹெல்ப் பண்ண போறோம். இதில் வந்து ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி அதில் வச்சோன்னா காசு கிடைக்கும். அதுவும் கடைசி 50 rupees. 70 rupees கரெக்டாக இருக்கா? அதுக்கு நம்ம சேஃப்டி ரெண்டு கோல் தான் இருக்கும். ஒன்றுதானே இருக்கு, ஒன்று தான் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வந்து கன்ஸ் போய் கன் வாங்க. நம்ம ரிவால்வர் எடுத்துக்கிறோம். இதுக்கு ரிவால்வருக்கு வந்து லைட் ஆகும். வைக்க முடியல டேபிள்ல. வச்சாச்சு. 50 rupees purchase. First pick the revolver and then the ammo. So that நம்ம இப்போ ட்ரெயின் எடுத்துக்கலாம். இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வெல்டு பண்ணணுன்னாலும் வெல்டு பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் ஃபியூயல் ட்ரெயின் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகலாம்.
எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 4 PM ஆகுது. இன்னும் டிஸ்டன்ஸ் போகல. ஸ்பீடு வந்து ட்ரெயினில் நம்ம வந்து நார்மல் இது அன்னோன்றதுனால நம்மளுக்கு வந்து 64 ஸ்பீடில் போகும். Entering acid desert. Cowboys இறங்கிட்டாங்க. ஸ்டாப் பண்ணு ட்ரெயினை. அப்போதான் அவங்கள எடுக்க முடியும். அவங்க வந்து ஒரு யூனிகார்ன் மட்டும் 250. இது வந்து ஹார்ஸ். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஹார்ஸ் தேவைப்படாது. நம்மளுக்கு வந்து இவங்க தான் வேணும். அவுட்லாம் 4 அவுட்லாம் கிடச்சிருக்கு. நிப்பாட்டுறதே இல்லை கைஸ். போயிடலாம். எல்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்ம வந்து இப்போ ட்ரெயினுக்கு போய் ட்ரெயின் அவுட்ல பயப்பட நம்ம இப்போ ட்ரெயின் எடுத்தோம்னா அவனும் செத்துருவான். நிப்பாட்டவே கூடாது. நைட் ஆயிடுச்சுன்னா நிப்பாட்டக்கூடாது. நைட்டில் மட்டும் நிப்பாட்டாதீங்க. ஜாம்பி ஸ்பான் ஆகிட்டே இருக்கும். உங்களால் நீங்கள் 200 or 125 150 கிட்ட ஆமாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் நிப்பாட்டி லூட் அடிச்சிடலாம். ஸோ தட் நம்மள்கிட்ட இப்போ ஆமாம் இல்லாத காரணத்தினால் நம்ம லூட் அடிக்கவே. இப்போ வந்து நம்மள்கிட்ட 4 அவுட்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம இன்னொன்று ஒரு போஸ்ட் போயிட்டோன்னா அங்கே நம்ம வச்சுக்கலாம். 5 kilometers ட்ராவல் பண்ணி. Entering normal desert. நார்மல் டெசர்ட்னா இந்த வேர்வுல்ஃப் அதெல்லாம் வராது. ஒன்லி ஜாம்பி வேம்பயர் அந்த மாதிரி தான் வரும். வேர்வுல்ஃப் வந்து வேர்வுல்ஃப் இதில் தான் வரும். நைட்டு ஸ்டார்ஸ் ரொம்ப ஜிச்சுனா தான் அது வேர்வுல்ஃப் கிட்ட பாருங்க. லைட்டான ஜொலிக்கு வேர்வுல்ஃப் நேட்னா செம்மையாக ஜொலிக்கும். வேர்வுல்ஃப்மே நம்ம செல் பண்ணலாம். நிறையா காசு போகும். வேர்வுல்ஃபு வேம்பயர் வந்து 15. பவுண்டி இதோ நம்ம இப்போ எடுத்தோம்ல அந்த அவன் வந்து 35. வேர்வுல்ஃப் வந்து தனி ப்ரைஸ். இது நம்ம போஸ்ட்டுக்கு வர போகிறோம். ஆனால் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட். என்ன கைஸ் நம்மள சொல்கிறான் நீங்கள் யாரோ. ஓ இன்னைக்கு அவுட்லாண்ட் ஆயிட்டா செம்ம. இன்னைக்கு லூட் அடிக்கிறே கன்ஃபார்ம். ஒன்று 35 rupeesலாம் சும்மா விட முடியுமா? கைஸ் ஐ அம் ஸோ எக்ஸைட்டட். எவ்வளோ ப்ரைஸ் கிடைக்க போகுதுன்னு. 135 தான். நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கணும்ல. நம்மள்கிட்ட இப்போ 4 அவுட்லாம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல மாட்டேன். ஹார்சஸ் கேன் பி ரைடட். நம்மளால ஹார்ஸ் ஓட்ட முடியும். நம்ம வந்து இந்த அவுட்லா சோல்ஜரை வந்து நம்ம ஷெரீஃபில் தான் போடணும்.
ஷெரீஃபில் போட்டால் தான் காசு கிடைக்கும். சொல்ல 35 ருபீஸ் ஒரு ஷெரீஃப். ஐ மீன் பவுண்டி. என்ன கைஸ் 210? இப்போ நம்ம கன்ஸ்மித்தில் போய் நிறையா கன்று வாங்கலாம் கைஸ். நம்ம தான் இன்னைக்கு ஆட்டம் போடுறோம். மண்ணா வந்தேண்ணா ஊர்ல நம்மளுக்கு நீ ஆறா செமையா இருக்கு போலவே. நம்ம தான் எப்பவுமே நம்ம தான் தெரியும் போறது ஐடியாவே இல்லை. வாங்கியாச்சு. இப்போ சாக்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கன்ஸ்மித் போய் நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கன்ஸ்மித்ல ஒரே ஒரு கன்று வாங்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே வேணாம். கன்று மட்டும் இருந்தாலே போதுங்க. ஹெட் ஷாட் அடிக்கலாம். நம்ம இப்போ என்ன கன்று வாங்க போறோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஷார்ட் கன் தான் வாங்க போகிறோம். ஷார்ட் கன்னா ரைஃபிளா? ரைஃபிள் வந்து 75. ரைஃபிளே வாங்கிக்கலாம். ரைஃபிள் ஒன்றும் 75 கைஸ். என்னடா இதுக்கே வந்துச்சு. ரைஃபிள் வந்து மீடியமாகவும் போடவும். ஒன்று பத்தாது, 2 105 இதுவே வந்துச்சு. பிக்கப் நம்மள்ட்ட எவ்வளோ புல்லட் இருக்குன்னு பார்த்தீங்களா? 48. கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா? கிளம்புவோம். இந்த புல்லட்டை நம்ம கொண்டுருவோமா? பொண்ணு நம்ம ஃபியூலாக போட்டுக்கலாம். ஒரே ஹெட்ஷாட் தான் செத்துச்சு. பாவமாக தான் இப்பெல்லாம் வேணா போட்டு தான் அன்ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாங்க. இப்போ இவ்வளோ ஃபியூல் இருக்குன்னு ரைட். இனிமேல் நம்ம லூட் அடிக்க பயப்படவே தேவையில்லை. நம்மள்ட்ட தான் ரைஃபிள் இருக்கு. அவன் வந்தாலும் சொல்லுவான். அது ஏதோ வீடு மாதிரி நைட்டா இல்லை 5 PM தான். அதுக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரிண்ட் என்ன இடம்? ஆனால் ஒன்றும் தரே என்ன இடம்டா? ஐயோ குழப்பமா இருக்கே. நான் இது வரைக்கும் டெட்ரில்ஸில் பார்த்ததே இல்லை. ஒருவேளை கோபாயோட இடமா இருக்குமோ? கோபாயோட இடம் இப்படி இருக்காது. டென்ட் மாதிரிலாம் போட்டு தங்கியிருப்பானுங்க. ஹார்ஸ் இதுன்னு நினைக்கிறேன். ஹார்ஸோடதாக தான் இருக்கும். ஆமாம், ஹார்ஸோட தான். கிராஸ்லாம் இருக்கு. ஹார்ஸோட தான். ஹார்ஸ் கார்டு தான். ஆனால் இது சேடல் மட்டும்தான் இருக்குது. புக்கை ஃப்ரீயெல்லாம் போட முடியுமா? போட முடியுது. இதை எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் எடுத்துக்குவோம். ஃப்ரீயல் போட்டுக்கிட்டு கிளம்ப ஃபாஸ்ட்டாக போகணுங்க. இல்லைன்னா நைட் ஆகிடும். அதுக்கப்புறம் போட்டு தள்ளுறாங்க. எங்களுக்கு ஒரே வேலை தான். கொலை நம்மள தான் கொல்லுவானுங்க. அவனுங்களை கொண்டுக்க மாட்டானுங்க. நம்மள்கிட்ட ரைஃபிள் இருக்கு, ரிவால்வர் இருக்கு. இது ரெண்டுத்தை வச்சு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஷார்ட் கன்னா பக்கத்துல இன்னும் ஷார்ட்டு
ரைஃபிள்னா எங்க இருந்தாலும் ஒரே ஷாட். ஆனா வேறு மட்டும்தான் எத்தனையோ ஷாட் அடிக்கணும். ஒரு கண்ணுக்கு பொறுத்த மாதிரி ஒரு ஷாட் வரும். அது இல்லாமல் நம்ம எங்கெங்க அடிக்கிறோமோ அதையும் கவுண்ட் பண்ணணும். இப்போ நைட் ஆயிடுச்சா, இப்போ தாக்க வருவானுங்க பாருங்க, ஜாம்பி எல்லாம் கொத்து கொத்தா வருவானுங்க. எங்கேருந்து வருவானுங்கன்னே தெரியாது. இல்லை ஜாம்பி வில்லேஜ்னு வேற ஒன்று இருக்கும். அதில் லூட் அடிக்கிற சத்தியமா கஷ்டம். 300 புல்லட் வச்சிருந்தீங்கன்னா தாராளமா அடி. நான் வேணான்னு சொல்லு. எவ்வளோ வேணுமோ அடிங்க, எங்கே வேணுமோ அடிங்க. இப்போ வேர்வல்ஃப் நைட்டாக தான் கன்ஃபார்ம் இருக்கும். போயிடலாம். நம்மளுக்கு இனிமேல் இடத்துல சேஃப் இல்லை. வேகமா ஓட்டிகிட்டே போகணும். பிக்காக்ஸ் இருக்கு பாருங்க, சைடில் பிக்காக்ஸ் வச்சு நம்ம இந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மைண்ட் பண்ணி ஆட்டுக்கணும். நான் உங்களுக்கு காலில் பண்ணிடுறேன். இதோ இது தாங்க சொன்னேன். இது வந்து பிரசிடென்ட், ஜாம்பி பிரசிடென்ட்டோட ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. ஜாம்பி பிரசிடென்ட்டோட ஹவுஸ் தான் இது. இங்கே அடிக்கிற கஷ்டம். 500 புல்லட் தேவை, ரைஃபிள் தேவை, ரிவால்வர் தேவை, எல்லாமே எல்லா விதமான கண்ணும் தேவை. காலையில் ஆயிடணும் எப்படியாவது. இதாங்க ஜாம்பி வில்லேஜ். நைட் டைமில் மட்டும் போயிடாதீங்க, வீடுக்கு உத்தரவாதம் இல்லை. 2 பேர் இருந்தால் போங்க. ஆனால் 2 பேர்ட்டையும் கன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஜாம்பி வில்லேஜில் செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு கன் இல்லை அப்படின்னா அவர்னால உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா 2-3 நிறையா ஜாம்பி இருக்கும், உங்களால் கொல்ல முடியாமல் செத்துருப்பீங்க. ஸோ தட் இன்னொருத்தர்கிட்டையும் கன்று கொடுத்து வைங்க. இருக்கும் சின்ன ரிவால்வராக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து சிங்கிளாகவே சர்வே, ஏன்னா என்கிட்ட மைனிங் கிளாஸ் இருக்குது. ஸோ தட் இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தான் நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்துடும். அதுக்குள்ளே இங்கே லூட் அடிக்கலாம், தைரியமாக அடிக்கலாம். காலைல ஆயிடுச்சு. ஷெரீஃபில் பாண்டெல்லாம் கிடைக்கும் கைஸ், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியுமே. போகோ ஸ்பெண்ட் பண்ணிப்போம். ரைஃபிளே கையில் எடுத்துக்கொள்ளும். ஜன்னலுக்கு பக்கத்தில் போய் நின்று ஒரே ஹெட்செட் தான் பொட்டுன்னு போயிடுவோம். போயிடணும். ஒரு சில ஷெரீஃபில் பாண்ட் போட்டுலாம் வந்துட்டாங்க. நினைக்கிறேன் சரி.